அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு டேபிள் ஃபேன் செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் ஒரு பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டேபிள் ஃபேன் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நீங்கள் பார்த்துனே வந்திருப்பீங்க. ஒரு டிசி மோட்டார் 12 வோல்ட் டிசி மோட்டார் தேவை. அது வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸு. அப்புறம் உட்டன் பீஸ் அது எடுத்துங்க. அப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு உட்டன் பீஸ் எடுத்துங்க. பழைய டேபிள் ஃபேனில் ஒரு ப்ரப்பலர் இருக்குல்ல, அது எடுத்துங்க. ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு உட்டன் பீஸ் சொன்னல, அது மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த ஒரு உட்டன் பீஸ் எடுத்து அதில் ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு பின்னாடி மார்க் பண்ணிங்க. நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணோம், அந்த இடத்துல 2 மார்க் பண்ணிவிட்டு அங்கே உங்கள் கையில் ட்ரில்லிங் மிஷின் இருந்தால் ஹோல்ஸ் போடுறது யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஸ்க்ரூ போட்டு அப்படியே டைட் பண்ணுறதுனால டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓட்டை போட்டு முடிச்சாச்சு. அதில் 2 ஸ்க்ரூ எடுத்துங்க. 2 ஸ்க்ரூ எடுத்து அந்த ஓட்டையில் போட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ணிங்க. ஏன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, ஃபேன் வீயாமல் இருக்கிறதுக்கு. இதுதான் நம்ம ஸ்டாண்டை யூஸ் பண்ண வரோம். நல்லா டைட் பண்ணிங்க, அப்போ தான் அது வீயாமல் இருக்கும். நம்ம டைட் பண்ணி முடிச்சாச்சு. இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும். அப்புறம் பழைய ஃபேன்லேருந்து நம்மளுக்கு 2 பார்ட்ஸ் தேவை. பழைய ஃபேனில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கம்பி மாதிரி ஒன்று இருக்கும், முன்னாடி பக்கமோ பின்னாடி பக்கமோ இருக்கும். அது 2த்தையும் எடுத்துங்க. நம்மளுக்கு அந்த 2மே தேவை. அப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரூஸும் வாஷர்ஸும் தேவை. பேக் சைடில் ஒன்று சொன்னோம்ல, அந்த வீலை, அதாவது பேக் சைடில் ஃபேனுக்கு ஒன்று இருக்குல்ல, அது எடுத்து அந்த கட்டையில் ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணிங்க. விழாத மாதிரி டைட் பண்ணிங்க. அப்புறம் நம்ம வச்சு இந்த டிசி மோட்டாரில் அந்த ஃபேனை வச்சு நம்ம நல்லா டைட் பண்ணிங்க. வேணும்னா ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிங்க. அப்போ தான் அந்த ஃபேன்லேருந்து அந்த மோட்டார்லேருந்து ரெக்கை வந்து வெளியே வையாமல் இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஜிப் டை 2 தேவை. அப்படி ஜிப் டை கட்டிக்கலாம், நீங்கள் கம்பி போட்டு கட்டிக்கலாம். இந்த மாதிரி விழாத மாதிரி கட்டிங்க. அது கீழே வந்து அரல்டைட் கம்மு தெரியுமா, அது போட்டு நீங்கள் நல்லா ஒட்டிங்கன்னா. கம்பி போட்டு டைட் பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல, ஜிப் டை போட்டும் டைட் பண்ணிக்கலாம். எங்களை ஜிப் டை நல்லா டைட் பண்ணினேன். நீங்கள் இது உள்ள கரெக்டாக சுற்றும் போது எங்கேயும் இடிக்காத மாதிரி பார்த்துங்க. சுற்றி விட்டால் எங்கேயும் டச் ஆகக்கூடாது, நல்லா சுற்றணும். அந்த மாதிரி பார்த்துங்க. அப்புறம் ஃபேனுடைய சைஸ் வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துங்க. இந்த அரல்டைட் கம்மை வச்சு தான் நீங்கள் அதை ஒட்டணும், இல்லைனா புட்டுன்னு வந்துடும். இதோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கம்மு போட்டு தான் நல்லா ஒட்டியிருக்கேன். ஏன்னா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் ஃபெவிகால் போட்டு கூட ஒட்டிக்கலாம். நம்மளுக்கு சின்னதாக ஜிப் டை தேவை. அப்படி இல்லைன்னா ஒயர் கம்பியை வச்சு கூட நீங்கள் இந்த ஃபேனுங்களை சைட்லலாம் கட்டிக்கணும். ஃபேனுடைய எல்லா சைட்லேயும் கட்டிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா அது மேலே ஜிப் டை இருக்குதுல்ல, அதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துங்க. ஒன்று கட் பண்ணி எடுத்துங்க. நல்லா டைட்டாக போட்டு ஜிப் டை போட்டு நல்லா கட்டிங்க. அப்படி ஜிப் டை கட்டிக்கலன்னா இந்த கம்பிலாம் இருக்குன்னு தெரியுங்களா, அந்த கம்பி போட்டு நல்லா டைட் பண்ணிங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். லைனாக கட் பண்ணிட்டோம். 5 சைடில் போட்டு கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு இன்னொரு உட் பீஸ் தேவை. 2, அப்புறம் 2 உட் பீஸ் சைடில் ஒன்று வைக்கிறதுக்காக தேவை. இப்போ நம்ம டேபிள் ஃபேனோட ஸ்டாண்டு இருக்குதுல்ல, அந்த ஸ்டாண்டில் நம்ம இது ஒன்று ஒட்டிட்டோம். நெக்ஸ்ட் சைடில் இன்னொன்று ஒட்டிட்டோம். அந்த சைட்லேயே ஓட்டிட்டோம். இப்போ சுவிட்சு ஒன்று தேவை, கண்ட்ரோல் பண்ண சுவிட்ச் தேவையில்ல. அப்புறம் டிசி பவர் சாக்கெட், இது வந்து நம்ம பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு தான் அந்த சாக்கெட் தேவை.
அதில் 3 பின்ஸ் இருக்கும். மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் ப்ளஸ் அண்டு மைனஸ். இப்போ நம்ம சுவிட்ச் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கோம் உட்டன் பீஸில். சுவிட்ச் கனெக்ட் பண்ணிட்ட பிறகு இப்படி தான் இருக்கும். நீங்கள் எந்த சுவிட்ச் எடுத்துக்கலாம், இல்லை 5 ரூபாயில் ஒரு சுவிட்ச் கிடைக்குது, அந்த சுவிட்சை அது யூஸ் பண்ணிக்கலாம். எங்களை எந்த சுவிட்ச் இருந்தாலும் நான் பண்ணேன். கனெக்ஷனுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். நம்ம சாதாரண மோட்டரையும் பேட்டரியும் சுவிட்சையும் கனெக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இந்த ஃபேனுக்கும் கனெக்ஷன் கொடுக்கணும். பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு நம்ம 2 ஒயரை கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து சுவிட்சுக்கும் போவோம், அந்த சுவிட்சிலேருந்து பவர் சப்ளைக்கு போவோம். இந்த ப்ளூ கலர் ஒயர் வந்து டைரெக்டாக பவர் சப்ளைக்கு போவோம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு சிம்பிள் கனெக்ஷன் தான் இது. அப்புறம் உங்கள் கையில் அடாப்டர் இருந்தால் யூஸ் பண்ணிங்க, இல்லை பேட்ரி இருந்தாலும் யூஸ் பண்ணிங்க. 12 வோல்ட் அடாப்டர் சாதாரண எலக்ட்ரானிக் ஷாப்பில் கேட்டிங்கன்னா அது கிடைக்கும். 100 ரூபாய்க்குள்ளே கிடைக்கும். 100 ரூபாய் இல்லைன்னா 150 ரூபாய்க்குள்ளே கிடைக்கும். நம்ம அடாப்டரில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணலாம். இந்த ஃபேனில் பார்த்திங்கன்னா சாதாரண ஃபேன்லேருந்து சாதாரண ஃபேனை விட இதில் பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லாக செம்மையான காற்று வரும். இதில் அதை விட இதில் டபுள் மடங்காக காற்று கிடைக்கும். ஏன்னா நம்ம மோட்டார் வச்சுருக்கோம். இதில் 12 வோல்ட் டிசி மோட்டார் வச்சுருக்கோம். அதில் வந்து ஏசி மோட்டார் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் காற்று வர்றது. சாதாரண டேபிள் ஃபேனோட ரேட்டை விட இந்த ஃபேனோட ரேட் கம்மியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதாரண ஃபேன் பார்த்திங்கன்னா 1200லேருந்து 2000 வரைக்கும் இருக்கும். இந்த ஃபேன் செய்யறதுக்கு வந்து கம்மி காஸ்ட்டு தான். இதில் நீங்கள் வாங்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டாரு, அந்த அடாப்டரு, சுவிட்சு, கனெக்டரு, இது இருந்தாலே போதும் இந்த ஃபேன் செய்யறதுக்கு. அப்புறம் உங்களுடைய வீட்டில் வேஸ்ட்டு ஃபேன் இருக்கும், அதுலேருந்து பார்ட்ஸ் எடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் ஒரு பெல் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.